இந்த வார்த்தை இந்த நாளில் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் உங்கள் உள்ளத்தில் அற்புதமான ஒரு வெளிப்பாடை கொண்டு வரப் போகிறது. நாம் துன்பம் வரும் முன்னே வெற்றியை பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. நாம் துன்பத்தையே பார்த்து, ஆபத்துகளை பார்த்து, எதிரிகள் நம்மை மேற்கொண்டு விடுவார்களோ என்று பயப்படுகிறோம். ஆனால் மோசேயும் இஸ்ரவேலர்களும் அதிசயமாய் தங்களுக்குள் இருந்த மகிமையான விசுவாசத்திலே தங்கள் தேவன் வெற்றியை கொடுத்து விட்டார் என்று அருமையாக விசுவாசத்தை கொண்டாடி பாடியிருக்கிறார்கள். மகா பெரிய ஒரு அதிசயத்தை இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடுகிறார்கள். அற்புதமான விசுவாசம் அவர்களுக்குள் இருந்ததை, அந்த விசுவாசத்தை கொண்டாட ஆரம்பித்தார்கள். செங்கடல் தன் பாதை, செங்கடல் இரண்டாய் பிரிந்து பாதையை உருவாக்குகிறது. தேவனுடைய மகிமையை காண்கிறார்கள். இவர்களை சேதப்படுத்த ஓடி வந்த எதிரிகள் அழிந்து போகிறார்கள். இந்த நாளில் நீங்களும் உங்கள் துன்பத்தையும் வேதனையும் கண்டு பயப்படாமல் துதித்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தை கொண்டாடுங்கள். எதிரிகள் பின்னிட்டு ஓடினார்கள், நீங்கள் வெற்றி சிறந்தீர்கள். God bless you. Praise Garden Ministries, Norton Bridge, Sri Lanka.